ஹாய் உங்கள் ராசிக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த லாங் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கூப் அப்டேட் வீடியோ தான். நம்ம கேஜ் அப்டேட் என்ன இருக்குது, எந்தெந்த புறாலாம் எக்லே பண்ணியிருக்காங்க, எந்தெந்த புறாலாம் சிக்கன் வந்து பொறிச்சிருக்காங்க, எல்லாமே ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டே வரலாம். ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு சில அப்டேட்லாம் சொல்லியிருப்போம், ஒரு சில புறாது. இந்த லாங் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் ஓவரால். ஸோ எல்லாம் அப்புறம் ஃபுட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஃபுட்டு போட்டுட்டு ஒன்றா அப்டேட் பார்த்துட்டே வரலாம். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபீடு எடுத்தாச்சு. ஸோ புறாக்களுக்கு வந்து ஃபீடு போட்டுட்டு அப்டேட் பார்க்கலாம். அப்புறம் ஃபீடு போட்டுட்டுன்னு எடுத்துகிட்டு வரான்னு சொல்லி எல்லாம் அப்புறமே ஆர்வமாக ஓடி வராங்க. ஸோ அப்படியே ஃபீடு போட்டுடலாம். ஃபீடு போடலான்னு பார்த்தா டப்பாவில் வந்து மழை தண்ணியெலாம் நிற்குது. ஃபீடு போடுவோம். இது வந்து நல்லா இருக்கு. இதுவும் ஈரமாக தான் இருக்குது. கீழே போட்டுடலாம். அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த குண்டா வந்து தடமாடிட்டு இருக்கான். தலைவர் எப்படி ஓட வராரு பாருங்க. இந்த ஃபேண்டெயில் புறாக்கு தான் வந்து ரெக்கையில் வந்து அடிபட்டுச்சு, பிளட் ஆகிருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளாக் கலர் ப்ரோடைய சிக்கன் வந்து கேஜ் விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஷார்ட்ஸ் வீடியோலும் பார்த்துருப்பீங்க. வீடியோ எடுக்க வராங்க. நம்ம வீடியோ எடுக்கிறதுனால பயந்துட்டு வர மாட்டாங்க. நம்ம மற்ற புறாலாம் கிட்டே வந்து சாப்பிடும், பயப்படாது. அந்த சிக்கன் மட்டும் பயப்படும். நான் வந்து ஃபீடு போட்டுட்டு தூரம் வந்தோடனே பார்த்தோன்னா காட்டு புறா ஏராளமாக வந்திருக்காங்க. ஸோ ஹோமர் புறாவும் புதுசாக வந்திருக்கு இந்த புறா. ஸோ ஃபீடு வந்து போட்டுவிட்டோன்னே நம்ம தூரம் வந்துட்டா காட்டு புறா எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. ஒன்று ஒன்றா இறங்குவாங்க. அந்த பில்டிங்கில் ஒன்றா உட்காண்ட்ருக்கு அந்த தரமாக வந்து சாப்பிடுவாங்க. டெய்லியும் வருவாங்க. காலையில் ஒரு 6 மணி போல் கூண்டு திறக்கிறதுக்கு முன்னாடிலாம் உட்காந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படா இவன் ஃபீடு போடுவான், எப்போ கூண்டு திறப்பான், எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபீடை வந்து சாப்பிட்டுட்டு கேஸில் தங்கினாலும் இன்னும் நல்லாயிருக்கும். காட்டுப்புறா வளர்க்குறது ஆசை தான். கேஸில் தங்க மாட்டுறாங்களே. எத்தனை பேர் வீட்டுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி வெளியிலேருந்து புறாலாம் வருதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி புறாலாம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு அதுவும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க கேஜ் அப்டேட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஜில் எடுத்துகிட்டு அடுத்தது இந்த கேஜு, அடுத்தது இந்த கேஜு, அடுத்தது பின்னாடி பெரிய ஆப்பிள் பாக்ஸ் கேஜ் இருக்குல்ல, அதில் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஆப்பிள் பாக்ஸில் நம்மளுடைய சப்ஜா புறாவுடைய சிக்கு தான் உட்காந்துருக்காங்க. ஸோ கலர் செம்மையாக இருக்குல்ல, மஜாவாக இருக்குது கலர் பார்க்குறதுக்கு. கீரி கலர், பூரி கலர்னு சொல்லுவாங்க. எந்த கலர் தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய குண்டனுடைய பேரை வந்து எக்லே பண்ணி அடையில உட்காந்துருக்காங்க. ஸோ போன வாட்டி சிக்கு இருக்குது, ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சாக்லேட் கலர் சிக்கு, ஒயிட் கலர் சிக்கு, சும்மா மஜாவாக இருக்காங்க. சிக்கு எல்லாமே பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குல்ல கலர் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கலர் நம்ம கேஸில் பொறிஞ்சாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோன்னா அந்த மாதிரி சிக்கு வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த வாட்டி பார்த்தோன்னா இந்த சிக்கு வந்து காப்பாற்றியே தீரணும். இந்த நோய் வராமல் பார்த்துக்கலாம். ஏதோ ஒயிட் கலர் சிக்கு கண் நோய் இருக்கிற மாதிரி தெரியுது. மெடிசன் வந்து போடணும் சொல்லி வாயை கூட மூடல.
ஒன்று கண்ணு வந்திருக்கு. என்ன பண்ணலாம்? அப்படியே கீழே வந்தீங்கன்னா எதுவும் இல்லை. அப்படி இங்கே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே இல்லை. ஸோ இந்த கேஸில் அப்டேட் அவ்வளோதான். இந்த அப்டேட்டும் இல்லை. ஸோ அடுத்த பாட்டி எதுனா இந்த கேஸில் பார்க்கலாம் என்னென்ன அப்டேட்லாம் இருக்குன்னு. அதுக்காக பார்த்தோன்னா இந்த மாதிரி டோரில் வந்து ரீப்பர் கட்டை வந்து மாட்டி வச்சுருக்கணும். நான் சொல்லிடுறேன் இந்த லாங் வீடியோவில். ஸோ குரங்கு தொல்லை தான் அதிகமாக இருக்குது நம்ம வீட்டில். ஸோ குரங்கு வந்து புறாவுடைய முட்டை எடுத்து குடிச்சிடுது, வேஸ்ட்டாக போகுது. அதனால் பார்த்தோன்னா குரங்கு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தா இந்த மாதிரி ரீப்பர் கட்டை வந்து மாட்டி வச்சுருக்கோம். இதுவும் கட்டிட்டு உள்ள ஒரு சில டைம் போயிடுது. அதனால் என்ன பண்ணுறது? நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த கேஸ் உள்ள என்ன அப்டேட் இருக்குது பார்த்துட்டே வரலாம் வாங்க. இவங்களுடைய சிக்கு தான் நாம் சொன்னோம் வெளியே வந்துட்டாங்கன்னு, சாக்லேட் கலர் சிக்கு. ஸோ எக்லே பண்ணிட்டாங்க திரும்பி. எக்கில் வந்து சிக்கு வந்து பொரியல. இன்னும் சிக்கு வந்து பொரிஞ்சால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த நம்மளுடைய ஆஸ்திரேலியன் கிராஸ் தான் எக்கு வந்து அடை காத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மேலே வந்தீங்கன்னா நம்மளுடைய கர்ணப்புறா வந்து சாதா புறா கூட பேராக இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த புறாவுடைய சிக்கு ரெண்டுமே நல்லா இருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தோன்னா இங்கே தான் இந்த சாக்லேட் கலர் சிக்கு இருந்துச்சு. இங்கே பார்த்தோம்னா நம்ம ஃபேன்டெல் தலைவருடைய பேர் பார்த்தோன்னா எக்லே பண்ணி அடியில் உட்காந்துருக்காங்க போல். ஸோ பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்தோன்னா இங்கே ஹோமர் புறாவுடைய இடம். இந்த கேஸில் ஓவரால் அப்டேட் இதுதான். இங்கே எக்கு, இங்கே சிக்கு, அடுத்தபடியாக பார்த்தோன்னா இங்கே எக்லே பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இது 3 அப்டேட் தான் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த கேஸில் பார்க்கலாம் என்னென்ன அப்டேட்லாம் இருக்குன்னு. நம்மளுடைய சிராஜ் புறா தான் இங்கே குச்சிலாம் சேர்த்துட்டு இருக்காங்க. இந்த கேஸில் எதுவும் அப்டேட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்மளுடைய கர்ணப்புறா பார்த்தோன்னா எக்லே பண்ணிட்டாங்க போல் உட்காண்ட்ருக்காங்க. போன வாட்டி பார்த்தோன்னா இந்த இடத்துல எக்லே பண்ணியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோன்னா 2 எக்கும் பார்த்தோன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு. 2 எக்லே பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அடுத்தபடி பார்த்தோன்னா நம்ம மாமா உட்காண்ட்ருக்காரு, குண்டன் தலைவர். தலைவர் சாப்பிட்டீங்களா? அடுத்தபடி பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த ஹோம்ஒர்க் புறா உட்காண்ட்ருக்காங்க. ஸோ இதுவும் சிங்கிளாக தான் இருக்குது, ஃபீமேலு. இது நம்மளுடைய மேல் இருக்குது. அதுக்கு பேர் போடலான்னு பார்க்குறோம். பேர் போடலாமா வேணாமான்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் கெஸ் பண்ணி. அடுத்தபடியாக இந்த கேஸில் பார்க்கலாம் என்னென்ன அப்டேட்லாம் இருக்கேன். இங்கே பார்த்தோன்னா நம்ம கர்ணப்புறா தான் திருவண்ணாமலையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்ல ஒரு பேர் ஃபஸ்ட்டு அதுதான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பேர் இல்லை, ஃபீமேல் புறா வாங்கணும். நம்ம பிளாக் கலர் புறா கூட பேராக இருக்காங்க போல. அது அடுத்தபடியாக பார்த்தோன்னா இங்கே சிக்கு இருக்காங்க. முஸ்கி புறாவுடைய சிக்கு இவங்க. ஸோ இந்த சிக்கு வந்து ரெண்டுமே என்னென்ன கலர்லாம் வராங்க எல்லாமே வெயிட் பண்ணி பார்த்துட்டே வரலாம். முதல் தாட்டி பார்த்தோன்னா நம்ம முஸ்கி தலைவர் பேர் ஆகி எக்லே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் பேர் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ சிக்கு வந்து என்ன கலர் வருது, முஸ்கி ஒரு மாதிரி வருதா, இல்லைன்னா பேரண்ட்டு அவங்க அம்மா மாதிரி வருதா பார்த்துட்டே வரலாம். அதுக்கப்புறம் இந்த புறா கூட தான் நம்ம கர்ணப்புறா வந்து பேர் ஆகிருக்காங்க. ஸோ ஓவரால் எல்லாமே அப்டேட் பார்த்தாச்சு. ஸோ கிளைமேட் எல்லாம் மஜாவாக இருக்குது பார்க்குறதுக்கு. மழை வர மாதிரி இருக்குது. உங்கள் புறாக்கு வந்து மழை காலத்தில் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே கேஜ் அப்டேட் பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.